بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم وقال نبينا صلى الله عليه وسلم من وسع على أيامه يوم عاشوراء وسع الله عليه سائر سنته أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் என்கிறார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஅத்தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஒரு புனிதமான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறுகளை அதிகம் தனக்குள்ளே சூழ்ந்திருக்கக்கூடிய, நிறைய தியாகங்களை உள்ளடக்கிய, இஸ்லாமிய வரலாற்றில் பேரற்புதங்கள் நிறைய நடந்திட்ட ஒரு அற்புதமான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. அரபியில் ஆஷுரா என்றால் 10 என்று பொருள். முஹர்ரம் 10 என்பது குறிப்பதற்காக வேண்டி ஆஷுரா 10வது நாள் என்பதாக பெயர் வந்தது. பல அற்புதங்களை தனக்குள்ளே எடுத்துக்கொண்ட நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள். பலவிதமான விசேஷங்களை கொண்டுள்ள ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். பல நபிமார்களினுடைய துஆக்கள் கபூலாக்கப்பட்ட, நபிமார்கள் எதிரிகளிடமிருந்து காக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள், ஆஷுராவுடைய நாள். ஹஜ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், அல்-யௌமல்லதி தீப ஃபீஹி அலா ஆதம் யௌம ஆஷுரா. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இறைவனால் அனுப்பப்படுகிறார்கள். இந்த உலகத்திற்கு வருகிறார்கள். இறைவனிடத்திலே இறைஞ்சி கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் அந்த நபியின் துஆ, அந்த நபியினுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய தினம் என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பாவங்கள் பிழை பொறுக்கப்பட்டது என்பதாக கிதாபுகளிலே எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்கள் போற்றக்கூடிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி எதிரிகள் முன்னோக்கி வருகிறார்கள். கடைசியில் அவர்களை கொல்வதற்கு முற்பட்ட போது இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு வானத்திற்கு உயர்த்துகிறார். திருமறையில் அல்லாஹ் சொல்லும் போது, வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் சுப்பிஹ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லப்படவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர்களினுடைய தோற்றத்தில் உள்ளவர்தான் கொல்லப்பட்டார் என்பதாக இறைவன் திருமறையில் அழகாக சொல்லி காட்டுவார். உயிரோடு அவர்களை இறைவன் வானத்திற்கு உயர்த்துகிறார். அந்த நபி காப்பாற்றப்பட்ட தினம் ஆஷுராவினுடைய தினம் என்பதாக கிதாபுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நபிமார்கள் எதிரிகளிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு அற்புதமான தினம் இந்த ஆஷுராவினுடைய தினம். கிதாபுல வருது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களுக்கு எவ்வளவோ தீனை எடுத்து சொல்லி பார்க்கிறார்கள்.
அந்த மக்கள் தீனை ஏற்பதாக தெரியவில்லை. மக்களிடம் தீனை சொல்லும் போதெல்லாம் தங்களின் முகங்களில் துணிகளை வைத்து மறைத்துக் கொண்டு அவரை பைத்தியக்காரர் என்று பரிகாசம் செய்து நபியை புறக்கணிக்கக்கூடிய சமூகமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துலதான் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கப்பல் செய்ய சொல்கிறார். அந்த கப்பலில் அவர்களை சார்ந்த ஈமான்தாரிகள், விலங்குகள், பறவைகள் என்று எல்லா ஜோடிகளும் அந்த கப்பலிலே ஏறிக்கொள்கிறது. முஹர்ரம் ரஜபு மாதத்திலே தொடங்கிய பயணம். அல்லாஹ் தஆலா கடைசியில் அந்த மக்களை அழிப்பதற்காக வேண்டி பூமியிலிருந்தும் தண்ணீரை வர வைத்தார், வானத்திலிருந்தும் மழையை பொழிய வைத்தார். நாடு முழுவதும், உலகம் முழுவதும் வெள்ளக்காடாக சூழ்ந்திருந்த ஒரு சமயம். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் காப்பாற்றப்படுகிறார்கள். ரஜபு மாதத்திலே தொடங்கிய கப்பல் பயணம் கடைசியிலே முஹர்ரம் மாதம் ஆஷுரா தினத்திலே அந்த கப்பல் கரை ஒதுங்குகிறது. அந்த ஈமான்தாரிகளும் அந்த நபியும் காப்பாற்றப்பட்ட வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த தினம் ஆஷுராவினுடைய தினம் என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். فصام نوح وأمر جميعا من معه من الوحش والدواب فصاموا فشكر الله. கிதாபுல வருது, ஆஷுராவினுடைய தினத்தில் தான் அந்த கப்பல் காப்பாற்றப்பட்டது, அந்த கப்பல் கரை ஒதுங்கியது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆஷுராவினுடைய தினத்தில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அவர்களோடு இருந்த கால்நடைகளும் கூட, விலங்குகளும் கூட, பறவைகளும் கூட நோன்பு நோற்றது. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த தினம் ஆஷுராவினுடைய தினம் என்பதாக கிதாபிலே எழுதப்படுகிறது. ஹஜ்ரத் முகாத்தில் ரஹ்மத்துல்லாஹ் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், வேதனை இறங்கிய சமயம் தௌபா கேட்டு தப்பிச்ச ஒரே கூட்டம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் மட்டும்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ தீனை எடுத்து சொன்னாங்க அந்த நைனுவா மக்கள்கிட்ட. அந்த மக்கள் தீனை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. ரொம்ப நக்கல் அடிச்சாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நாளைக்கு இந்த தினத்துல உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வரும்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அந்த நைனுவா பகுதியை விட்டு சென்று விட்டார்கள். சென்று அந்த மலையில ஒதுங்கி இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வேளையில இந்த மக்கள் ரொம்ப ஜாலியா யதார்த்தமா இருக்கிறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போலவே அன்றைய தினம் வேதனை வருகிறது. அப்பதான் நினைச்சு பார்க்கிறாங்க, அந்த நபி உண்மையானவர் தான், ஒரு சொன்ன செய்தியும் உண்மையானதுதான். வேதனை நம்மை நெருங்கி விட்டது. வானங்கள் எல்லாம் வித்தியாசமாக காட்சி அளிக்கிறது. ஏதோ வேதனை இறங்கக்கூடிய சூழலை அந்த மக்கள் உணர்கிறார்கள். உடனே அந்த மக்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுந்து அந்த நபி சொன்ன இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம், எங்களை மன்னித்து விட ரொம்ப என்று இறைவனிடத்திலே இறையஞ்சுகிறார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்தினர். அல்லாஹ் அந்த மக்களினுடைய துஆவை வேதனை இறங்கக்கூடிய சமயத்தில் ஏற்றுக்கின்றான். அந்த மக்களை அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் தஆலா இறக்கி இருந்த அந்த வேதனையில் இருந்த அந்த மக்களை பாதுகாத்தான். அந்த நாள் ஆஷுரா, அந்த தினம் ஆஷுராவினுடைய தினம் என்பதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் தான் அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த மக்கள் முழுவதும் ஈமான் கொண்டார்கள். அது அற்புதமான நாள் என்பதாக எழுதப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்டையும் சரி, அந்த மக்கள்கிட்டையும் சரி, தீனை எடுத்து சொல்லி பார்க்கிறார்கள். ஏதாவது அற்புதங்கள் நிகழ்த்தினால் அவர் சூனியக்காரர் என்று சொல்லக்கூடிய மக்களைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌன் சொன்னாங்க, என்ன ஒரு கம்பு கச்சிருந்து கீழே போட்டாருன்னா பாம்பா மாறி இருந்துச்சுன்னா அது என்ன அற்புதமா? அது சூனிய வித்தை, அது வித்தை செய்கிறார், அவர் மாயம் செய்கிறார். என்ன கைய உள்ள விட்டு எடுத்த பிரகாசமா இருக்குமா? எல்லாம் மாயை, எல்லாம் கற்பனை, எல்லாம் வித்தை என்பதாக சூளுரைக்கிறான் ஃபிரௌன். கடைசியில
சொன்னானா ஃபஜ்அல் பைனனா வ பைனக மௌஇதா, எனக்கும் உனக்கும் மத்தியில ஒரு டீலிங் வச்சுக்குவோம். நஹ்னு வலா அன்த மகானன் சவியா, நம்ம ரெண்டு பேருமே அந்த டீலிங்க்கு ஒத்து போகணும். கால மௌஇதுக்கும் யௌமுஸ் ஸீனா, அந்த நாள் நம்ம ரெண்டு பேருக்கும் மத்தியில போட்டி நடக்கக்கூடிய நாள், ஒரு முக்கியமான நாள். அந்த நாள்ல ரெண்டு பேரும் போட்டியை வச்சுக்குவோம். உன் சூனியம் பெருசா என் சூனியம் பெருசான்னு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஃபிரௌன் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஒரு முக்கியமான நாளாக அந்த காலத்திலேயே கருதி வந்தார்கள். அந்த நாள்ல நீங்களும் வரணும், நானும் வரணும், ரெண்டு பேரும் பேச்சை மாறக்கூடாது என்பதாக அந்த நாளை முடிவு செய்கிறார்கள். சொன்னது போலவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நாள்ல வந்துட்டாங்க. ஃபிரௌன் பெரிய பெரிய சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்து வந்து விட்டார். ஃபிரௌன்ல இருந்த சூனியக்காரர்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, உங்க சூனியத்தை என்னுடைய இறைவனுடைய அற்புதங்கள் நிகழ்த்து விட்டால் நீங்கள் ஈமான்தாரியாக ஆக வேண்டும் என்று சொன்னவுடன் சரின்னு சொல்லிட்டார். சூனியக்காரர்கள் தங்களிடமிருந்த கயிறுகளை கீழே போட்டார்கள். சிறிய சிறிய பாம்புகளை போன்று அது வளைந்து சென்றது. அந்த வித்தையின் காரணமாக அது வளைந்தது போல காணப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னிடத்தில் இருந்த கைத்தறியை கீழே போட்டார்கள். மிகப்பெரிய மலை பாம்பாக உருமாறி அங்கிருந்த எல்லா சூனிய பாம்புகளையும் கடித்து விழுங்கி சாப்பிட்டது. இதை பார்த்த எல்லா சூனியக்காரர்களும் ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சஜிதாவிலே விடுகிறார்கள். ஃபிரௌன் இவங்களை, இந்த சூனியக்காரர்களையும் இவர் ஏமாத்திட்டாரு, என்ன ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் மாறுகள் வாங்குங்க, கைகால வெட்டி போடுங்கன்னு சொன்னாங்க ஃபிரௌன். இப்ப இந்த நிகழ்வு நடந்த நாள், எதற்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த நிகழ்வு நடந்த நாள் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னைக்கு முக்கியமான நாளாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் கருதி வந்த அந்த நாள் இந்த ஆஷுராவினுடைய தினம்தான். இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் தான் சூனியக்காரர்களினுடைய சூனியத்தை முறியடித்து அனைவரையும் இஸ்லாத்தின் பால் அழைத்து முக்கிய நிகழ்வாக திருமறையில் கூறப்படக்கூடிய இந்த நாள் ஆஷுராவினுடைய தினம் என்பதாக கிதாபுகளிலே எழுதப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக பல பேரற்புதங்கள் நடந்த நாள் இந்த ஆஷுராவினுடைய தினம். உங்களுக்கு எல்லாம் வரலாறுகள் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போடுறாங்க. அந்த கிணத்துல இருந்து மீண்டு கடைசியில் அரசராக வீட்டிருக்கிறார்கள். கடைசி காலகட்டத்துல அவரோடு பிறந்த சகோதரர்கள் எல்லாம் போய் அத்தாட்ட சொல்றாங்க, அத்தா நாங்க ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டோம், யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்தியின், நாங்க ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அத்தாட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர்கள் போய் சொல்றாங்க. என்னதான் தப்பு செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க. யூசுஃப சின்ன வயசுல ஓனாய் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போய் சொல்லி ஆட்டு ரத்தத்தை சட்டையில ஊத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம், ஆனால் அவர் சாகவில்லை, நாங்கள் ஓனாய் அவரை கடிக்கவில்லை, நாங்க தான் அவரை கிணத்துல போட்டு சாகடிச்சிட்டோம், நாங்க தான் அவரை கிணத்துல தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம், ஓனாயும் சாப்பிடவில்லை, ஒன்றும் சாப்பிடவில்லை, நாங்கள் செய்த சதி, எங்களுடைய ரப்பு இதற்கு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானான்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அத்தாட்ட கேட்கிறாங்க. கேட்டவுடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, சௌஃபா அஸ்தக்ஃபிர் லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அந்த ரப்பு மன்னிக்க கூடிய மாண்பாளன், விரைவில் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார், அவன் மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கமானவன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இறைவன் அந்த சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்தார், அவர்களை கபூல் செய்கிறார், அவர்களை ஏற்றுக் கொள்கிறார். அந்த நாளை பற்றி எழுதும் போது ஆஹிரு துஆஇ இல ஸஹரி மின் லைலத்தில் ஜும்ஆ, அவர்கள்
மகன்களிடம் பேசிய அந்த நாள் ஜும்ஆவினுடைய சஹர் நேரம், தஹஜ்ஜத்தினுடைய நேரம்னு கிதாப் எழுதுறாங்க. தஹஜ்ஜத் நேரத்துலதான் அத்தாட்ட சொல்றாங்க எங்க பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானான்னு சொல்லிட்டு, அத்தா சொல்றாங்க அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிப்பான் என்று. தஹஜ்ஜத் நேரத்துல ஜும்ஆ அன்னைக்கு சொன்னாங்களா. மேலும் எழுதுகிறார்கள் அந்த நாள் ஆஷுராவினுடைய தினம் என்பதாக எழுதுகிறார்கள். இப்படியாக வரலாறுகளிலே பலவிதமான சிறப்புகளை தனக்குள்ளே உள்ளடக்கிய, பலவிதமான அற்புதங்களை தனக்குள்ளே வைத்துள்ள நபிமார்களினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஈடேற்றங்கள் ஏற்பட்ட, எதிரிகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், இன்னல்கள், சிரமங்கள் எல்லாம் துவம்சமாக்கப்பட்ட ஒரு நாள் இந்த ஆஷுராவினுடைய தினம் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆஷுராவினுடைய தினம் முஹர்ரம் 10 அன்று என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷுராவினுடைய தினத்தில் யார் ஒருவர் தன் குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் காலம் முழுவதும், அந்த வருடம் முழுவதும் ரிஸ்கை விஸ்தீர்ணமாக கொடுக்கிறான்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இஸ்லாமிய மார்க்கம் கருமித்தனத்தை அடியோடு இருக்கிறது. கருமித்தனம் உள்ளவன் முஸ்லிமாக இருக்கக்கூடாது, முஸ்லிமிடத்திலே கருமித்தனம் இருக்கக்கூடாது. இரண்டும் நேர்மறை எதிர்மறையான விஷயங்கள். இரண்டில் ஒன்று இருக்க வேண்டும், ஒன்று இருக்கக்கூடாது. முஸ்லிம் என்றால் அவர் தாராளமாக செலவு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர் தான தர்மம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், அவரிடத்தில் கருமித்தனங்கள் இருக்கக்கூடாது, கஞ்சத்தனத்தை விட்டும் ஒதுங்கியவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இந்த ஆஷுராவினுடைய தினத்துல நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல முறையில செலவு செஞ்சோம். அன்றைய நாள் நல்ல அழகான செலவுகளை செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த வருடம் முழுவதும் பரக்கத்தை கொடுக்கிறார், ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்குகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு சஹாபாக்களில் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஜரபுனாஹு ஃபவஜத்னாஹு ஸஹீஹா. பெருமானாரினுடைய இந்த ஹதீஸ நாங்க உண்மையிலேயே நிதர்சனமா எங்க வாழ்க்கையில கண்டோம். நாங்கள் இந்த ஹதீஸை பரிசோதித்து பார்த்தோம், உண்மைதான், பெருமானார் சொன்ன வார்த்தை உண்மைதான் என்று சொல்கிறார்கள். ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு பெருமானார் சொன்னது போலவே எங்கள் குடும்பத்தார்களுக்கு ஆஷுரா அன்று நாங்கள் தாராளமாக செலவுகள் செய்தோம், அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்தான்னு சொல்றாங்க அந்த பெருமக்கள். ஹஸரத் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, قد جربناه منذ 50 سنة أو 60 سنة. பெருமானாரினுடைய இந்த ஹதீஸ நாங்கள் 50-60 வருடங்களாக செய்து கொண்டே இருந்தோம். فما وجدناه إلا خيرا فما رأينا إلا خيرا. உண்மையிலேயே நாங்கள் இந்த விஷயத்தின் நல்லதை மாத்திரம் தான் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னாங்க சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ் சாதாரணமான விஷயம் இல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்க வாழ்க்கையில நாங்க செஞ்சோம், அது உண்மையான விஷயம்தான், எங்களுக்கு ரிஸ்க் விஸ்தீர்ணம் கிடைத்தது. தாபிஈன்கள், அதற்கு பின்னால் வந்த பெருமக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் காலம் முழுவதும் எங்கள் வயதிற்கும் வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டுதான் இருந்தோம், உண்மையில் நாங்கள் அதை கண்டு கொண்டோம். ஹஸரத் அய்யூப் ஸஈத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஜரைனா காலிக ஃபவஜத்னாஹு ஹக்கா. நாங்களும் இதை பரிசோதித்து பார்த்தோம், உண்மையில் பெருமானார் சொன்ன வார்த்தை நிதர்சனமான உண்மைன்னு சொல்றாங்க. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, 40 வருடங்களாக நான் ஆஷுரா அன்னைக்கு என் குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்து கொண்டே இருந்தேன். செலவு செய்யறதுன்னா நம்முடைய வருமானத்திற்கு தோதுவான செலவு, கடை வாங்கி செலவு செய்யக்கூடாது. கடை வாங்கி இருக்கிறதெல்லாம் ஆஷுரா அன்னைக்கு நிறைய செலவு செய்யணும்னு சொல்லிட்டு 3 லட்சம் 4 லட்சம் கடை வாங்கி நகை வாங்கி வச்சிடக்கூடாது. செலவு என்றால் நம்முடைய கையில இருக்கக்கூடிய பணம் அன்றைய தினம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செலவு தான். இது செலவு செஞ்சா பறக்கத்தான் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அக்ஷய திருதி மாதிரி
வாங்கி வச்ச கிடைக்கும் போல இஸ்லாத்திலே அப்படி ஒரு நாள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பணங்காசு நிறைய கடன் வாங்கி நகையை சேர்த்து வைப்பது என்ற அடிப்படையில் சொல்லவில்லை. செலவு செய்வது என்றால் நம்மால் ரொம்ப கருவித்தனமா இல்லாமல் மற்ற நாள்களோட அந்த நாள்ல நம்மளால இயன்ற அளவுக்கு செய்யக்கூடிய செயலைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஹஜ்ரத் மன்சூருல் அஜீலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஆஷுராவினுடைய தினத்துல குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்ய வேண்டும். அக்காரிமி நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு செலவு செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக ஈந்து உதவலாம். எங்கள்ட்ட காசு பணம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தெம்பு இல்லை, எங்கள்ட்ட காசு பணமே இல்லை. அந்த மன்சூருல் அஜீலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அன்னைக்கு நல்ல முறையில நடந்துகிட்டு அதுதான் பெரிய தானதர்மம்னு சொல்றாங்க. அடுத்தவங்களை பத்தி பேசாம, அடுத்தவங்களை குறை சொல்லாம, அடுத்தவர்களை நிந்திக்காமல், அடுத்தவர்களை ஏளனம் செய்யாமல், அடுத்தவர்களை சிறுமையாக கருதாமல் அன்னைக்கு நல்ல முறையில குணமா நடந்துகிட்டாலும் கூட அதுவும் பெரிய செலவுதான் சொல்றாங்க ஹஜ்ரத் மன்சூருல் அஜீலி ரஹ்மத்துல்லாஹ். அன்றைய தினத்துல முடிந்த அளவிற்கு நம்மால் முடிந்த செலவுகளை குடும்பத்தார்களுக்கு செய்யும் போது இறைவன் பரக்கத்து செய்கிறான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த விஷயம் இந்த ஆஷுராவினுடைய நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தாங்க. மதீனா வந்து பார்த்தால் முஹர்ரம் மாசம் 10ஆம் தேதி 10வது பிறையில யூதர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, மஹாதல் யௌமுல்லதி தஸூமுனஹு, என்ன இன்னைக்கு எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறீங்களே யூதர்களுக்குள்ள, இன்னைக்கு என்ன சிறப்பு, என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்கள்ட்ட கேட்கும் போது அந்த யூதர்கள் சொன்னார்களா, ஃபிரௌனிடம் இருந்து எங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவினுடைய தினம், முஹர்ரம் 10வது நாள். அதை நாங்கள் பெருமைப்படுத்தும் விதமாக எங்க நபி அல்லாஹ் காப்பாத்திட்டான்னு சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நாங்கள் முஹர்ரம் 10 அன்று நோன்பு நோக்கிறோம்னு சொல்லிட்டு யூதர்கள் சொன்னார்களாம். அப்ப பெருமானார் சொன்னார்களா, உங்களை விட மூசா நபிக்கு தகுதியானவங்க, உங்களை விட மூசா நபிக்கு உரிமையானவங்க நாங்க தான். ஏன்னா மூசா நபி ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாரு, அல்லாஹ்வை பத்தி எடுத்து சொன்னாங்க, தொழுக சொன்னாங்க, வணங்க சொன்னாங்க. எல்லாத்தையும் செய்யறது இந்த முஸ்லிம்கள் தான். நீங்கள் நிறைய மாத்தி கொண்டு போயிட்டீங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நல்லா ஃபாலோ பண்றது நாங்க தான். அதனால நாங்க தான் நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்களா, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்களா, நீங்கள் முஹர்ரம் 10 அன்னைக்கு நோன்பு வச்சிருங்க, ஆஷுரா அன்றைக்கு நீங்கள் நோன்பு வைங்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்களா, பெருமானாரே நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க யூதர்கள் நஸ்ரானிகளுக்கு மாறு செய்யணும்னு சொல்லி இருக்கிறீங்க. யூதர்களும் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் முஹர்ரம் 10 நோன்பு வச்சா அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிருமேன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்ட போதுதான் பெருமானார் சொன்னார்கள், சூமு யௌம ஆஷுரா, ஆஷுரா அன்னைக்கு நீங்க நோன்பு வைங்க, வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத வன் நஸாரா, நீங்கள் யஹூதிகளுக்கு யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். சூமு கப்லஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், ஒண்ணு ஆஷுராவுக்கு முன்னாடி நாள் ஒரு நோன்பு சேர்த்து வைங்க, இல்ல ஆஷுராவுக்கு பின்னாடி ஒரு நோன்பு சேர்த்து வைங்கன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் 9, 10 பிறை 9, 10 நோன்பு வைக்கலாம், இல்லை என்றால் 10, 11 நோன்பு வச்சுக்கலாம். அப்போ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை என்ன செய்து கொள்ளலாம், நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ஆஷுரா முஹர்ரம் மாசத்தினுடைய நோன்பை பத்தி கிதாபுல வருது, ஹதீஸ்ல வருது, அஃலது ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான
ஆக சிறந்த நோன்புன்னு சொன்னா முஹர்ரம் மாசத்துல வைக்கிற நோன்பு. இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷுராவினுடைய தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பிற்கு என்ன பகரம்? யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த வருடத்திலே செய்த பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக ஆகும்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே எல்லோரும் இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் நோன்பு நோற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நாம் அதிகமாக நோன்பு நோக்கவும் முயற்சிக்க வேண்டும். அதே போல இந்த ஆஷுராவினுடைய தினத்தில் செய்யக்கூடிய, இந்த முஹர்ரம் மாதத்திலே செய்யக்கூடிய அனாச்சாரங்கள்ல இருந்தும் நம்ம கண்டிப்பா தவிர்த்திருக்கணும். ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாள்னு சொல்லிட்டு இந்த மாசம் ஃபுல்லா கறி எடுக்காம, மீன் எடுக்காம, சாப்பிடாம இருந்து நெஞ்சில என்ன செஞ்சுக்கிறது, யா ஹசன் யா ஹுசைன் சொல்லி மாரடித்துக் கொண்டு பஞ்சா என்பதாக 5 விரல்களை வைத்துக் கொண்டு அதை எடுத்துக்கொண்டு ஊர்வலமா போறது, நாமளும் அதை ஆதரிச்சு அந்த மாதிரி இடங்களுக்கு போகவும் கூடாது. இன்னும் நிறைய வீடுகளிலே முஹர்ரம் 10 அன்னைக்கு பருப்பு சோறாக்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு கறி எடுக்க கூடாது, ஹுசைன் ரலியல்லாஹு பேர்ல பருப்பு சோறு எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தவறான சிந்தனைகள் நமக்கு விதைக்கப்பட்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஷரியத் இதை ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்பதாகவும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஷரியத்து தடுத்த அனாச்சாரங்களை கண்டிப்பாக நாம் எப்போதும் ஒருபோதும் மேற்கொள்ள கூடாது. ஆகவே ஷரியத்து சொன்ன முறை நோன்பு, அந்த நோன்பை வைத்து பெருமக்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்த அற்புதங்கள் நிறைய நடந்த நாள் ஆஷுராவினுடைய தினம். அந்த நாள் அதிகமாக நாம் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.